பைனரி ஃபைல்ஸ் ப்ரோக்ராம்ஸா? அச்சோ, பயங்கரமான ஏதாச்சும் பயப்படுறீங்களா நீங்கள்? வெறும் இந்த 4 டெம்ப்ளேட்டை மட்டும் படித்தா போதும், 5க்கு 5 கேரண்டீடாக வாங்கலாம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் பைனரி ஃபைல் க்ரியேட் பண்ண, ரைட் பண்ண, ஆட் பண்ண, அப்பன் பண்ண யூஸ் பண்ணப்படுறது. ஃபஸ்ட்டு இன்புட் பிக்கிள் பண்ணிட்டு டெஃப் ஃபங்க்ஷன் பேர் கோலன் மறந்துடக்கூடாது. ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும் அப்பன் மோடில். ஒயில் ட்ரூ லூப் யூஸ் பண்ணணும். தென் ஏபிசிடிஇன்னு எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸ் வாங்கணும். ஒருவேளை இன்புட்ஸில் இன்டிஜர் இல்லை ஃப்ளோட்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி இன்டிஜர், இன்ட், ஃப்ளோட்டுன்னு போட்டுக்கணும். நம்ம வாங்கின எல்லா இன்புட்ஸும் ரெக்குன்ற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அந்த லிஸ்ட்டை அந்த ஃபைலில் டம்ப் பண்ண போகிறோம் pickle.dump யூஸ் பண்ணி. தென் இன்னும் ஏதாவது இன்புட்ஸ் வேணுமான்னு யூசர்கிட்ட கேட்குறோம். அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா பிரேக் பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் பேஸ் பண்ண கொஷின் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு ரைட் அ பைத்தான் ஃபங்க்ஷன் டு இன்புட் எம்ப்ளாயி டேட்டா, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி அண்ட் append it to the binary file. append it to the binary fileனு வந்துட்டாலே நம்மளோட ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட். அப்போ அப்பன் பண்ணுறதுக்கு அந்த டெம்ப்ளேட்டை நம்ம இது பண்ணிக்குவோம், இம்போர்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஜஸ்ட்டு இதில் அவங்க ஃபங்க்ஷன் பேரே கொடுக்கலை, அதனால் நம்மளால் வேறு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். append எம்ப்ளாயின்ற மாதிரி கொடுக்கலை, நம்மளாம் ஃபைல் நேமை எம்ப்ளாயின்னு எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி டாட் டேட். ஆனால் போர்டு எக்ஸாமினேஷனில் ஃபைல் நேம் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அடுத்து ஒயில் ட்ரூ. ஸோ நம்மளை என்னென்ன இன்புட்லாம் வாங்க சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி வாங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 இது தான் இருக்குது. அப்போ நமக்கு 5 இது தேவையில்லை, 4 இன்புட் தான் தேவைன்றனால அந்த ஈயை நான் அழிச்சிட்றேன். அதே மாதிரி இங்கேயும் ஈயை கட் பண்ணிடலாம். முதல்ல இன்புட் வாங்கணும் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடின்றது ஒரு இன்டிஜராக இருக்கும், இன்ட்டு போட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்டர் எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிக்க போகிறோம். செகண்ட் என்ன வாங்கணும், எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேமுன்றது ஜஸ்ட்டு இட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அப்போ அதில் இன்ட்டு வராது. ஸோ டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், நமக்கு இது தேவையில்லை. ஸோ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரெக்கார்டு இது பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. நம்ம சேஞ்ச் பண்ணது சின்ன விஷயத்தான் சேஞ்ச் பண்ணோம், பட் நம்மளோட கம்ப்ளீட் ப்ரோக்ராமே முடிஞ்சு. அவ்வளோதான். செகண்ட் டெம்ப்ளேட் ரீட் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே பண்ணுங்கள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இதை வித் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கலாம், வித்தவுட் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கலாம். இப்போ கவுண்ட்டுன்னு டேரெக்டாக அவங்க கொடுத்தாலும் சரி, சம்டைம்ஸ் கவுண்ட்டுன்றதை டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. கவுண்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா தி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன் பைனரி ஃபைல், டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே அது கவுண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கு மாதிரி இந்த செகண்ட் டெம்ப்ளேட்டை அங்கங்கே சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துக்கணும். முதல்ல வழக்கம் போல் பைனரி ஃபைல்னாலே இன்புட் பிக்கிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டெஃப் அந்த ஃபங்க்ஷனோட பேர், கோலன் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே ரீட் பண்ண போகிறோம் இல்லை டிஸ்பிளே பண்ண போகிறோன்ற காரணத்தினால ஃபஸ்ட்டு ரீட் பைனரி மோடில் அந்த ஃபைல் நேம் கொடுத்து அந்த ரீட் பைனரி மோடில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம், கவுண்ட் இருந்துச்சுன்னா, கவுண்ட்டு பற்றி அவங்க பேசியிருந்தாங்க, டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க பேசியிருந்தாங்கன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரை பிளாக்கில் போட்டு அந்த ட்ரை பக்கத்தில் அந்த புள்ளி கோலன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒயில் ட்ரூ அந்த பக்கத்தில் இருக்க கோலன் ரொம்ப முக்கியம். அடுத்த ரெக் இஸ் ஈக்குவல் டு pickle.loadf. இது மாறவே மாறாது. இந்த pickle.loadfன்றது என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக ஒவ்வொரு ரோவாக நம்ம ரீட் பண்ணுறோம் ஃபைல் எஃப்பை. அடுத்து அவங்க ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது கண்டிஷன் கொடுத்தா இஃப், இந்த கண்டிஷன் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு குழப்பம் வராது. இந்த இஃப் கண்டிஷன் நம்ம முடிச்சிட்டோம்னாலே மிச்சம் இந்த ப்ரோக்ராமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து பிரிண்ட் ரெக். அவங்க ஒருவேளை அந்த ரெக்கார்டை டிஸ்பிளே தி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிரிண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி டிஸ்பிளே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா ரெக்கார்ட்ஸ் அவசியம் இல்லை.
அடுத்து கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. கவுண்ட் அப்படி கேட்கலன்னா அது இல்லை, அதனால தான் இங்கே ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரைக்கு நேராக கரெக்டாக அந்த இன்டென்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். ட்ரைக்கு நேராக எக்ஸப்ட் இஓஎஃப் எரர் அப்படின்னு போட்டு அந்த கோலன் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. பிரேக் இந்த கோலன் வைக்கலை அப்படின்னா டோட்டலாக சின்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரோக்ராமை அடிச்சு விட்ருவாங்க. ஸோ கோலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரை பக்கத்தில், டெஃப் பக்கத்தில், ஒயில் பக்கத்தில், இஃப் பக்கத்தில், எக்ஸப்ட் பக்கத்தில், இது எல்லாத்துலேயும் கோலன் வைக்கலனா மார்க் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க கவுண்ட் கேட்டிருந்தாங்கன்னா பிரிண்ட் தி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸோ இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டுட்டு கமா போட்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துடணும். இதுவுமே வந்து அந்த கவுண்ட் இருந்தால்தான், அதனால தான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஃபைலை எதுக்கு நேராக ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் செகண்ட் டெம்ப்ளேட். ஸோ இப்போ டெம்ப்ளேட் 2ல் நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். இதுதான் இருக்குதே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெம்ப்ளேட். பிகாஸ் 100%, நாட் ஈவன் 99%, 100% இதுலேருந்து கொஷின் வரும். அ பைனரி ஃபைல் patients.tex date has structure PID name disease. ஒரு பைனரி ஃபைல் இருக்கான், அதோட பேர் patients.data. அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் பேஷண்ட் ஐடி, பேஷண்ட்டோட பேர், பேஷண்ட் டிசீஸ் என்ன டிசீஸில் இருக்கான் அப்படின்ற மாதிரி 3 இது இருக்குது. ஸோ இதில் பேஷண்ட் ஐடின்றது 0th இண்டெக்ஸ், நேம்ன்றது 1th இண்டெக்ஸ், டிசீஸ்ன்றது 2வது இண்டெக்ஸ். இது வந்து நமக்கு ஆல்ரெடி லிஸ்ட்டுலேயே தெரியும். அடுத்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ரைட் தி டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கவுண்ட் ரெக். ஸோ ஃபங்க்ஷனோட பேரும் கொடுத்துட்டாங்க, கவுண்ட் ரெக் இன் பைத்தான் தட் would read the contents of file and display the details of those patients who have the disease as COVID-19. The function should also display the total number of such patients. ஸோ இதில் பேர்லேயே கவுண்ட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக கவுண்ட் இருக்குன்றது தெரியுது. அப்படி அவங்க பேரில் கவுண்ட் கொடுக்கலனாலும் டிஸ்பிளே தி டோட்டல் நம்பர் ஆஃப் சச் பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்தாலே நம்ம ஃபங்க்ஷன் எழுதும் போது கவுண்ட் இருக்குது, அப்போ அந்த கவுண்ட் ஈக்குவல் டு 0, அந்த கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்றதெல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ரீட் அண்ட் டிஸ்பிளேனா அந்த செகண்ட் மாடல். இவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த குழப்பற கண்டிஷன் என்னென்னா டிசீஸ் அஸ் COVID-19. அப்போ டிசீஸ் வந்து COVID-19 இருக்குது அப்படின்றதான் கண்டிஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் COVID-19 பேஷண்ட்டோ அவங்க எல்லாரோட பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு பைனரி ஃபைல் ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம ஜஸ்ட்டு இங்கே ஃபங்க்ஷன் நேமை ஃபஸ்ட்டு மாற்ற போகிறோம். ஃபங்க்ஷன் நேம் என்னது, கவுண்ட் ரெக். நெக்ஸ்ட்டு ஃபைல் நேம் மாற்றணும். ஃபைல் நேம் வந்து என்னது, patient.date. கவுண்ட் ஈக்குவல் 0, ட்ரூவு, ஒயில் ட்ரூவு, ட்ரையி, ரெக் இஸ் ஈக்குவல் டு pickle.load. இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இஃப் கண்டிஷன், குழப்பமான கண்டிஷனை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படின்றது என்ன பண்ணும்னா பைனரி ஃபைல் patients.dateல இந்த ஃபார்மேட்டில் பிஐடி நேம் டிசீஸ் இந்த ஃபார்மேட்டில் கிட்டத்தட்ட 100 கணக்கான 1000 கணக்கான எவ்வளோ கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும். அதை ஒவ்வொரு ஃபைலாக நம்ம வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக ரெக்கில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீட் பண்ணுறப்ப டிசீஸ் வந்து COVID-19 இருக்கணும். டிசீஸ் அப்படின்றது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்டோட 2வது இண்டெக்ஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் என்ற மாதிரி 1 2 3ன்னு எண்ணாமல் கம்ப்யூட்டர் பைத்தான் வந்து 0 1 2 அப்படி எண்ணும். ஸோ அப்படி பார்த்தா பிஐடின்றது 0, நேமுன்றது 1, டிசீஸுன்றது 2வது இண்டெக்ஸில் இருக்கனால ரெக்கார்ட் ஒருவேளை ஈக்குவல் டு COVID-19 இருந்துச்சுன்னா பிரிண்ட் ரெக்கார்ட் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 எக்ஸப்ட் யூஓஎஃப் எரர் பிரிண்ட்டு COVID-19 பேஷண்ட் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் பார்த்தேன்னா இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட ப்ரோக்ராமே முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் பேரை மாற்றணும், ஃபைல் நேமை மாற்றணும், கண்டிஷனை யோசித்தோம். 3 ஸ்டெப்பு தான். 3 ஸ்டெப்பில் ஃபங்க்ஷன் 3 ஸ்டெப்பில் நம்ம அவ்வளோதான் ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டோம்.
தேர்ட் டெம்ப்ளேட் காப்பிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அதர். ஒரு ஃபைலில் இருக்க ரெக்கார்ட்ஸை நம்ம காப்பி பண்ணி இன்னொன்று ஃபைலில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். அதுக்கடுத்து வர அப்டேட்டும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். டெம்ப்ளேட்டும் ரெண்டாவது டெம்ப்ளேட்டும் இருந்தாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அட்டன் பண்ணிட முடியும். பட் ரேராக இந்த காப்பிங் மாடலும் அப்டேட் மாடலும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சாம்பிள் பேப்பர்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க அண்ட் போர்டு எக்ஸாம் பேப்பரும் ஒரு தடவை கேட்டிருக்காங்கன்ற காரணத்தினால இந்த டெம்ப்ளேட்டும் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இன்புட் பிக்கிள், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டெஃப், ஃபங்க்ஷன் நேம், கோலன் மறந்துடக்கூடாது, கவுண்ட் ஈக்குவல் டு 0 எப்போ போடணும், காப்பி பண்ண சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தி டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா கவுண்ட்டு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுறணும். அடுத்து எப்பயும் போல் இதில் 2 ஃபைல் இருக்கும். இப்போ ஒரு ஃபைலை நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும், இன்னொன்று ஃபைலை நம்ம ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும், இல்லை அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ எந்த ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும்னா எந்த ஃபைலில் இருக்க ரெக்கார்ட்ஸை நம்ம காப்பி பண்ணணுமோ அந்த ஃபைலை ரீட் பைனரி மோடில் ஓப்பன் பண்ணணும். எந்த ஃபைலில் நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ட்ரை ஒயில் ட்ரூவு, அதுக்கப்புறம் ரெக் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட் F1. ஃபைல் 1ல் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸை நம்ம லோட் பண்ணுறோம். எந்தெந்த ரெக்கார்ட்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்தந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் F2ல் டம்ப் பண்ணு, F2ல் பேஸ்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டரை நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்னதுக்கப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்றது கவுண்ட் இருந்துச்சுன்னா அது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் போடணும், இல்லாட்டி தேவையில்லை. அடுத்து எப்பயும் போல் எக்ஸப்ட் EOF எரர், பிரேக்கு. அடுத்து எப்பயும் போல் எல்லா ஃபைலையும் க்ளோஸ் பண்ண ஃபைல் 1 ஃபைல் 2ன்றது. டெம்ப்ளேட் 3க்கான கொஷின், a binary file cinema.date contains MNO, MName, mtype. Write a function search copy that reads the content and copies all the details of comedy movies to a new file named movies.date. cinema.date அப்படின்றது தான் நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும். ஏன் அப்படின்னா cinema.dateன்றது ஒரு பைனரி ஃபைலாக, அந்த cinema.dateன்ற பைனரி ஃபைலில் மூவி நேம், மூவி நம்பர், மூவி நேம், மூவி டைப் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ், இந்த 3 எலமெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கான். இதில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா, அந்த ஃபங்க்ஷனோட பேரும் கொடுத்துட்டாங்க சர்ச் காப்பின்னு. சர்ச் காப்பின்னு ஃபங்க்ஷனோட பேரும் கொடுத்துட்டாங்க. அந்த சர்ச் காப்பின்றது என்ன பண்ணோம்னா ரீட் தி கண்டென்ட்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆல் தி டேட்டாஸ் ஆஃப் காமெடி மூவிஸ். cinema.dateல இருந்து movie.date அப்படின்ற ஃபைலுக்கு நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுன்றாங்க. ஸோ இதில் எது காப்பி பண்ண வேண்டியது எது பேஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு கிளியரான ஐடியா இருந்தால் தான் எந்த ஃபைலை நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும், எந்த ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும், ஒரு அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும். ஸோ cinema.dateன்றது தான் நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைலு, movie.dateன்றது தான் நம்ம அப்பன் மோடில் ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபைல். ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துட்டாங்க சர்ச் காப்பின்னு. இதில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, காமெடி மூவிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூவி டைப்பில் தான் காமெடி என்ற கேட்டகிரி வரும். அப்போ மூவி டைப்புன்றது டைப்புன்றது லிஸ்ட்டோட எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்பர்ன்றது 0 இண்டெக்ஸ், நேமுன்றது 1 இண்டெக்ஸ், டைப்புன்றது 2வது இண்டெக்ஸ். அப்போ 2வது இண்டெக்ஸில் காமெடின்றது இருந்துச்சுன்னா அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் அதோடைய எல்லா டேட்டாஸையும் நம்ம காப்பி பண்ணி movie.dateல பேஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். எப்பயும் போல் அந்த டெம்ப்ளேட் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். டெம்ப்ளேட்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. டெம்ப்ளேட்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் பேர் என்னது, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபங்க்ஷன் பேர் இப்போ தான் பார்த்தோம், இது சர்ச் காப்பி. சர்ச் காப்பின்றது ஃபங்க்ஷனோட பேர் எழுதியாச்சு. அடுத்து கவுண்ட் கேட்டிருக்காங்களா, இங்கே தி நம்பர் ஆஃப் இந்த நம்பர் பற்றியே பேசாத காரணத்தினால கவுண்ட்டுன்ற எலமெண்ட்டை நான் அழிச்சிட்றேன். இங்கேயும் கவுண்ட் வராது, இங்கேயும் கவுண்ட்டை அழிச்சிட்றேன். அடுத்து ஃபைல் நேம், ஃபைல் எந்த இதை நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும், cinema.date. எந்த ஃபைலை அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும், movie.date நம்ம அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும்.
ட்ரை ஒயில் ட்ரூவு ரெக் இஸ் ஈக்குவல் டு F1 இது எல்லாமே கரெக்டு தான். நம்ம அடுத்து இஃப் இதை மட்டும் மாற்றணும். இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, காமெடி மூவிஸ். அப்போ எம் டைப்பு தான் காமெடியாக இருக்கணும். அப்போ எம் டைப்புன்றது லிஸ்ட்டோட எத்தனாவது இண்டெக்ஸ், ரெக்கார்டோட எத்தனாவது இண்டெக்ஸ், 2வது இண்டெக்ஸ். ரெக்கார்டோட 2வது இண்டெக்ஸ் வந்து ஒருவேளை ஈக்குவல் டு காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா டம்ப் பண்ணுங்கள், ரெக்கார்டை F2ல் டம்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அவ்வளவுதான், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மாடல் அப்டேட்டிங் மாடல் ஆர் சேஞ்சிங் மாடல். எப்பயும் போல் இம்போர்ட் பிக்கிள் பண்ணிக்கணும். அடுத்து டெஃப் ஃபங்க்ஷனோட பேர். அடுத்து எப்பயும் போல் இங்கே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டெம்ப் லிஸ்ட்டுன்ற ஒரு டெம்ப்ரவரியான லிஸ்ட்டு, ஒரு எம்டி லிஸ்ட் உருவாக்கிக்கிறோம். இந்த லிஸ்ட்டை வச்சு தான் இங்கே அப்டேட்டே பண்ண போகிறோம். அடுத்து எப்பயும் போல் ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். எப்பயும் போல் ட்ரைபிள் ஒயில் ட்ரூவு ரெக் இஸ் ஈக்குவல் டு pickle.loadf இதெல்லாம் அப்படி தான். ஆனால் இங்கே புதுசாக என்னென்னா அப்டேட் பண்ண வேண்டிய கண்டிஷன்றதை ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது கொஷின் பார்க்கும்போது பார்ப்போம். அப்டேட் பண்ண வேண்டிய கண்டிஷன்றது ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். அடுத்து இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெம்ப்ரவரி லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோமா, அந்த டெம்ப்ரவரி லிஸ்ட்டை அப்டேட் பண்ண ரெக்கார்டை தூக்கி அப்பன் பண்ணணும். அப்டேட் பண்ண ரெக்கார்டை அப்பன் பண்ணுறதுக்கு டெம்ப் லிஸ்ட் டாட் அப்பன் ரெக் அப்படின்னு போட்டுடணும். அடுத்து எப்பயும் போல் எக்ஸப்ட் EOF எரரு பிரேக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஃபைலை க்ளோஸ் பண்ணோடனே முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. எப்பயும் போல் இங்கே ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியாமல் இங்கே நம்ம டெம்ப்ரவரி ஃபைலில் தான் அப்டேட் பண்ணதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ டெம்ப்ரவரி ஃபைலில் அப்டேட் பண்ணதை ஸ்டோர் பண்ணியிருக்கிறத திரும்ப நம்ம ஒரிஜினல் ஃபைலுக்கே மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப ஃபைலை அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணணும். அப்பன் மோடில் ஓப்பனுக்கப்புறம் ஃபார் ஆர் இன் டெம்ப்ரவரி லிஸ்ட், ஃபார் ஆர் இன் டெம்ப் லிஸ்ட்டுன்னு கொடுத்து pickle.dump r,f அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. Python functions to input employees data, employee ID, employee name, department and salary and append it to binary file. நம்ம ஆல்ரெடி டெம்ப்ளேட் 1 கொஷின் சால்விங்கில் பார்த்துட்டோம் ஒரு கொஷின் எக்ஸாம்பிளுக்கு. நம்ம இதில் 2வது சப்டிவிஷனான அப்டேட் தி சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் தி ஐடி டிபார்ட்மெண்ட் டு 2 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் பேர் கொடுக்கல. ஆனால் ஃபைல் பேர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் ஃபைல் பேரும் கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்லேயே நம்ம என்ன எடுத்திருந்தோம், employee.date. அடுத்து ஃபங்க்ஷன் பேர் இப்போ நம்மளாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்குவோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கோ ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிற எம்ப்ளாயி எல்லாருக்குமே 2 லட்சமாக சேலரியை மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ டெம்ப்ளேட்டை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பேரை மாற்ற போகிறோம். ஃபங்க்ஷன் பேர் அவங்க கொடுக்கல. அப்படி அவங்க கொடுக்கலனா நம்மளாம் ஒரு ஃபங்க்ஷன் பேர் எடுத்துக்கலாம். இதை அப்டேட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ நம்ம வந்து அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஃபைல் பேர் அவங்க கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி ஃபைல் பேர் என்னென்னு அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம், employees.dateன்றதான் ஃபைல் பேர். நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணும் போதே பார்த்தோம். அடுத்து இப்போ அப்டேட் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு சேலரியை 2 lakhs மாற்றணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள எடுக்கணும். அதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கன்னா இஃப் நம்ம இது எம்ப்ளாயீஸுக்கு எல்லா டேட்டாவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதில் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எம்ப்ளாயி ஐயோட இண்டெக்ஸ் வந்து 0, எம்ப்ளாயி நேமுடைய இண்டெக்ஸ் வந்து 1, டிபார்ட்மெண்ட்டோட இண்டெக்ஸ் 2, சேலரியோட இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ அப்படி பார்க்கும்போது இஃப் ரெக்கார்டோட 3வது இண்டெக்ஸில் யார் இருக்கா, சேலரி இருக்கா, 2வது இண்டெக்ஸில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ரெக்கார்டோட 2வது இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஐடி டிபார்ட்மெண்ட்டா, அதாவது டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் ரெக் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஐடி அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒருவேளை டிபார்ட்மெண்ட் வந்து ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா ரெக் ஆஃப் 3
ரெக் ஆஃப் 3ன்றது என்னது? சேலரி. ரெக் ஆஃப் 3யை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? 2 லட்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 2 லட்சம் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு. டெம்ப் லிஸ்ட்டு அப்பண்ட் இது எல்லாமே அப்படியே தான் வரும். இஓஎஃப் எரரு, ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே ஃபைல் பேரை நம்ம அப்பன்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் பேர் என்ன எடுத்திருக்கோம்? employee.text. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இதில் என்னென்னா ரெக் ஆஃப் 2 அப்படின்றது ஒவ்வொரு ரெக்கார்டுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் டிபார்ட்மெண்ட் வந்து 2வது இண்டெக்ஸில் இருக்கனால ரெக்கார்டோட 2வது இண்டெக்ஸு ஐடியாக இருந்துச்சுன்னா ரெக்கார்டோட 3வது இண்டெக்ஸை 2 lakhs மாற்றிரு அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறோம். அவ்வளோதான், இதுக்குரிய ஆன்சர் முடிஞ்சிச்சு. 4 டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். இதில் ஒரு 13 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 13 கொஷின்ஸுமே சாம்பிள் பேப்பரில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தும் எடுத்தது. இதுதான் 37th கொஷினில் இந்த மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 13 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த டெம்ப்ளேட்ஸை வச்சு உங்களால் 37th கொஷினை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். CSV ஃபைல்ஸ், MySQL கனெக்டிவிட்டி இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 13 கொஷின் நல்லா சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.